ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி ஸ்கூலுக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, வீட்டில் என்ன தான் இருக்குதுன்னு பார்த்தா முட்டையை பிரெட்டு தாங்க இருந்தது. அதை வச்சு ஈஸியாகவும் இருக்கணும், டக்குன்னு செய்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த ரெசிபி தாங்க எனக்கு டக்குன்னு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த ரெசிபியோட நேம் தெரியணுமா? கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, முட்டையை வந்து பாயில் பண்ணிக்கலாம். பாயில் பண்ணி இதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முட்டையை வேக வைக்கிறதுக்கு 2 டிப்ஸுக்கு சொல்கிறேங்க. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் இது. நம்ம முட்டையை வந்து குண்டாலையோ இல்லை கடாயிலையோ எதில் வேக வைக்கிறீங்களோ அந்த வந்து வேக வைக்கும் போது கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். கல் உப்போ சால்ட் உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தாங்க சேர்ப்பேன். இன்னொரு டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளி வராங்களா, ஒருத்தர் 2 பேர் தான் ஓகேங்க. ஒரு 5 பேர், நம்ம வீட்டில் ஒரு 5 பேர், 10 பேர் ஆகிப்போதா? அப்போ என்ன பண்ணுங்க, திடீர்னு அவ்வளோ முட்டையை டக்குன்னு வேக வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுங்கன்னா, குக்கர் குண்டானில் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா அந்த ஓடு பார்த்திங்கன்னா தனியாக வளர்ந்துருக்கும். அழகாக ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா முட்டை வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெசிபிக்கு வருவோம் வாங்க. இப்போ என்ன பண்ணலாம், ப்ரெட்டை எடுத்துகிட்டு அந்த ப்ரௌன் கலர்லாம் இருக்குல்ல, அதை வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம அதை கட் பண்ணி வேஸ்ட் பண்ண வேணாங்க. அந்த ப்ரௌன் கலரில் இருக்க பீஸ்லாம் வந்து ப்ரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து 1 மாதத்துக்கு மேலே கூட ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணலாங்க. அதாவது காற்று போகாத ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தோன்னா 1 மாதத்துக்கு மேலே கூட நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா எந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியும் இதை வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஜாரில் போட்டுட்டு நான் வந்து இதாக கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். எதுக்குன்னா கொஞ்சம் அதாவது கிறிஸ்பியாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஒரு கை தாங்க சேர்த்துருக்கேன். வேணான்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் அதில் வந்து என்ன ஒரு இதுவும் கிடையாதுங்க, இஷ்யூவும் கிடையாது. இந்த ரெசிபிக்கு ப்ரெட் க்ரம்ஸ் மட்டும் இருந்தால் கூட போதும். நான் ஏன் தேவைக்கு தான் சேர்த்துருக்கேன். இப்போ போய் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மீதி இருக்கிறத வந்து நான் அப்புறமா டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அந்த முட்டையை கட் பண்ணி வச்சோம் பார்த்திங்கன்னா, அது மேலே சீசனிக்காக பெப்பர் போட்டுட்ருக்கேங்க. லைட்டாக போட்டுக்கோங்களும். உங்களுக்கு காரம் தேவைப்படும்னா ரொம்ப அதிகமாக போட்டுக்கோங்க. ஆனால் நான் லைட்டாக தாங்க போட்டேன் பெப்பரு. இதில் வந்து வெறும் மிளகாத்தூள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லை சப்போஸ் வீட்டில் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், வீட்டில் நம்ம குழம்புக்காக அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த மிளகாத்தூளை கையில் எடுத்து தூவுங்க. ஏன்னா நம்ம கரண்டிலாம் போட்டால் அது கண்டிப்பாக செட் ஆகாது, போட முடியாது. அது மேலே டஸ்ட் பண்ணி அதாவது தூவி விடுற மாரி இருக்கணுங்க. அதனால் கண்டிப்பாக அந்த வீட்டில் நம்ம செய்கிற மிளகாத்தூள்லாம் வந்து தூவி தான் விட முடியும். ஸ்பூன்லலாம் வந்து போட முடியாது. இப்போ வந்து சீசனுக்காக சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு சால்ட் இல்லைன்னா சாப்பிட முடியாது. லைட்டாக சால்ட் வந்து அதையும் கொஞ்சம் லைட்டாக போட்டு விட்டுக்கலாம். இந்த பேருக்குன்னு தாங்க போட்டிருக்கோம். சும்மா சால்ட்டு டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கோம். இப்போ வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடாயை காய வச்சாச்சு. ரொம்ப காயணும்லாம் கிடையாதுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம வெளியில் வந்து ப்ரெட் க்ரம்ஸ் கோட்டிங் தாங்க கொடுத்துருக்கோம். அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு தட்டில் தண்ணி எடுத்துக்கணும். இதை காட்ட மாட்டேன். இந்த தண்ணியில் அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ப்ரெட்டை, அதை வந்து 2 பக்கமும் திருப்பி அந்த தண்ணியெலாம் வந்து கையிலேயே லைட்டாக பிழிஞ்சு விடுங்க. ரொம்ப போட்டு அழுத்துனீங்கன்னா பிச்சின்னு வந்துடும். அதனால் லைட்டாக ஒரு சைடாக அமுக்கி விடுங்க. இப்போ நம்ம சீசன் பண்ணி வச்சுருக்க முட்டையை எடுத்து வச்சு அதை வந்து பேக் மாதிரி பண்ணணும். அது வந்து என்னால் எடுக்க முடியல. அதை அந்த ரவுண்டாக அதிலே போட்டு நான் என்ன பண்ணுங்கள், கையில் வச்சு ஒரு அமுக்குனிங்கன்னா லைட்டாக, அதாவது ஒரு பக்கமாக திருப்பி ஒரு அமுக்குனிங்கன்னா அது செட் ஆகிடும், ஒன்றும் ஆகாது. அதுக்கு மேலே நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சோம்ல அதை வந்து மேலே கோட்டிங் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு, இப்போ பசங்க வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் போட்டு அவங்க வந்தோடனே அவங்க வரத்துக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் முன்னாடி எடுத்து வச்சுட்டு கூட போட்டு கொடுக்கலாம். இல்லைன்னா ரெடிமேடாக கூட டக்குன்னு போட்டு எடுத்து கூட கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த பாருங்கள், இது மாதிரி ப்ரௌன் கலர் ஒரு 5 நிமிஷம் தாங்க. இப்படி அப்படின்னு லைட்டாக தான் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். திருப்பி சொல்கிறேன், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம மேலே வந்து ப்ரெட் க்ரம்ஸ் கோட்டிங் கொடுத்துருக்கிறதுனால தான் சொல்கிறேங்க. இது பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன். இது என்னதுன்னு கடைசி வரைக்கும் பேரே சொல்லமான்னு கேட்காதீங்க. இதுக்கு நான் வச்ச பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக் ரோலுன்னு வச்சுருக்கேங்க. அந்த சிக்கன் ரோல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி எக் ரோலுன்னு வச்சுருக்கேன். உள்ளே பாருங்கள், என் ஹஸ்பண்ட் கட் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிவிட்டு அதை கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது. ஆனால் சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா அந்த முட்டை செம்ம சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.
உங்கள் வீட்டில் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.